உன் புள்ளைய நீ கொன்னுட்டியா? இல்லம்மா, நான் இல்ல. போய் சொல்லாத, நம்புமா. ஏன் இப்படி பண்ண? கொடு. விடுங்க தயவு செய்து. மாட்டேன். சின்ன மருமகள்ல அடுத்த வரும் காலங்கள்ல என்னென்ன நடக்க போகுது சுவாரஸ்யங்கள்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்ப ஐஸ்வர்யாவா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம மலர் அக்கா என்ன பண்றாங்க, தங்கச்சி தங்கமான தங்கச்சி தமிழ்ச்செல்விக்கு காதுல போடுறாங்க. அவங்க தான் நல்ல பெண்மை ஆச்சே, அதுவும் நல்ல பெண்மையில டாக்டர். அப்படியே ஆடி போறாங்க. என்னக்கா இப்ப எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க? அந்த ஆஸ்பத்திரி பேரையும் சொல்ல, அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இந்த மாதிரியா தேள் கொட்ட போணுச்சாம். நம்ம புள்ளைக்கு தேள் கொட்ட போயிருக்கு அப்படின்னு அழுகுறாங்க. அப்புறம் என்னடி ஆச்சு? அ ஐஸ்வர்யா தான் எப்படியோ தூக்கி இந்த மாரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா குத்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மாச்சி அம்மாச்சி வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கல. ஏய் அவ கிடக்குறா நமக்கு என்னடி? அம்மாச்சி இப்படிலாம் பேசக்கூடாது அம்மாச்சி. எத்தனை எதிரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் சரி, அந்த உயிர் போற நேரத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய தான் பண்ணணும். சரிடி, நீ என்ன பக்கத்துல எதுத்தாப்புல பார்த்துக்கிட்டா சும்மா கிடக்குற? அவ எங்கேயோ இருக்கிறா. நமக்கு என்ன? அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மாச்சி. நம்ம புள்ளைய தானே காப்பாத்திருக்கா. நம்ம புள்ளைய காப்பாத்திருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. புள்ளைய வச்சுக்கிட்டு இருந்திருக்கா, ஏதோ கொத்திருக்கு. நீ என்ன அது சரி, அங்க எப்படி தேள் வந்துச்சு? அதானே தெரியல. எப்படி வந்துச்சு? ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ள ஒரு தேள் ஊறி வர வரைக்கும் ஆளுங்க பார்க்காம இருந்தாங்க. அதுவும் நம்ம புள்ளைய சுத்தி வச்சிருந்த அந்த துண்டுல எப்படி வந்துச்சு? அப்படின்னு டவுட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க, இதுக்காவது போய் ஆகணும். வாடி அப்படின்னு கூப்பிட வசந்தி கிளம்புது. எல்லாம் கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஈஸ்வரி பாக்குது. "ஏய் இங்க எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு கேட்க, ராஜாங்க வந்துட்டு, "இரு, இரு. ஒருத்தவங்க வந்தா அப்பலாம் விரட்டக்கூடாது." அப்படிங்கிறாங்க. "இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் வைத்தியம் தான் பார்க்குறேன். நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசுறாங்க. அங்க நர்ஸ் உள்ளுக போக வர இருக்கா. சரி தேள் கடிது தானே, ரொம்ப பெரியது இல்லைல்ல. அதனால தமிழ்ச்செல்வி உள்ளார போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க, ஐஸ்வர்யா மயங்கி தான் கிடக்குது. நல்லா வாயெல்லாம் நுரையாயி, கையில பார்க்குறாங்க. அப்படியே எல்லாம் பார்க்க, "என்ன டாக்டர் என்ன ஆச்சு?" அப்படிங்கிறதான், "அதான் உங்களுக்கு தானே தெரியுமே, தேள் கொட்டியிருக்கு." அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி என்ன பண்றாங்க, "இத பார்க்கையில எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இது பயங்கரமான இதா இருக்கும் போல இருக்கே, விஷமா இருக்கும் போல இருக்கே. இது எப்படி வந்துச்சு? இது காட்டுது பண்ண மாரி இருக்கு." அப்படிங்கிறாங்க. "அதாம்மா எங்களுக்கும் புரியல. இப்படி தலைக்கு ஏறி இருக்கு." அப்படிங்கிறாங்க. "சீக்கிரம் இது கட்டுனாங்களா? கட்டு கூட போடாம கொண்டாந்துருக்காங்க பாருங்க." அப்படின்னு சொல்ல, "இனி என்னம்மா பண்றது? தலைக்கு வரை ஏறிருச்சு." "இல்ல, இல்ல டாக்டர். இன்னொரு வாட்டி கட்டலாம். ஏன்னா எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க." "எனக்கேவா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல டாக்டர், சாரி டாக்டர்." "பரவால்ல, பரவால்ல. எப்பேர்ப்பட்டவங்க இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும். நீ சொன்னதுல தப்பு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கான வேலையில பார்க்குறாங்க. விஷத்த வெளியில எடுக்கிறதுக்காண்டி ஐஸ்வர்யாவுக்கு சில பலதெல்லாம் வேலையெல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம தமிழும் உள்ளுக்க இருந்து நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குங்க. ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வெளில வராங்க. முக்காவாசி எல்லாம் எடுத்துட்டோங்க. ஃபுல்லா வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல இருக்கு. கொஞ்சம் மயக்கம் தெளிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இப்ப போய் பார்த்து புண்ணியம் இல்ல அப்டின்றாங்க. அப்புறம் எல்லாம் வெளில வராங்க. "ஒண்ணும் இல்லையே, என் ஐஸ்வர்யாக்கு ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு ஈஸ்வரியும், சித்ராவும் புலம்பி தள்ள, சேதுவுக்கு துடிப்பா இருக்குது. மலரு, கருப்பு எல்லாம் பரபரக்கா இருக்கிறாங்க. நம்ம புள்ளைய காப்பாத்த போய் எப்படியோ அவ இப்படி ஆயிட்டாளே! ஐயோ! அவ ஏற்கனவே ஒரு மாரியா டல்லா இருந்தாளே! பெரிய மந்த கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா புலம்ப, இவ பார்த்தா தமிழ் வந்துருதா? தமிழ பார்த்துட்டு அப்படியே முறைக்கிற மாரி சின்னம்மா பார்க்க, "சின்னம்மா இருங்க, பொறுமையா இருங்க. டாக்டர்ட்ட கேட்போம். டாக்டர் என்ன?" அப்படிங்கலாம் பதில் சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பரவால்ல. இப்ப டியூட்டி நர்ஸும் எல்லாம் வெளில வேற போயிட்டாங்க. அங்க ஒரு கேஸ் முக்கியமா நடந்திருக்கு. டாக்டர் எல்லாம் அங்க அர்ஜென்ட்க்கு போயிட்டாங்க. "நல்ல வேளைம்மா நீ வந்தம்மா" அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு சேது. உனக்காலாம் ஒண்ணும் காப்பாத்தலடா. என் பிள்ளைக்கு எப்படி கடிச்சுச்சுன்னு பார்க்க வந்தேன். அதுவும் இல்லாம நான் மனித நேயமுள்ள ஒரு டாக்டர்" அப்படின்னு திரும்பிட்டு, குழந்தைங்க எங்க?" அப்படிங்கிறாங்க. "மலர் வச்சுக்கிட்டு இருக்கா" அப்படிங்கிறாங்க. குழந்தை கொஞ்சம் தள்ளி தாங்க வச்சுட்டு இருக்கு. ஓடி போய் பார்க்குறாங்க புள்ளைய. "ஒண்ணும் இல்லையே, மீனாட்சிக்கு ஒண்ணும் இல்லையே" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணும் இல்ல தமிழு, புள்ளைய தான் காப்பாத்திட்டாளே அந்த ஐஸ்வர்யா" அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா நீ காப்பாத்திட்டியா? பின்ன என் புள்ளைய காப்பாத்தணும்ல, நான் காப்பாத்தாம இருக்க முடியுமா என்ன? அதுவும் இல்லாம ஒரு உயிர் துடிக்குதுன்னு தெரிஞ்சும், நான் எப்படி அக்கா நான் இருப்பேன்" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் தமிழ்ச்செல்விய பாராட்டுறாங்க. டாக்டர் இன்னொரு நர்ஸ் கிட்ட சொல்ல, அந்த நர்ஸ் இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்ல, "அ மேடம், சிஸ்டர்" அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு வந்து கை குடுக்குறாங்க. "வாழ்த்துக்கள். அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நீங்க இல்லன்னா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கவே அதாவது பொழச்சிருக்கவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்ல, எல்லாரும் பெருமையா பாராட்ட, ஈஸ்வரியும், சித்ராவும் என்ன நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா? நம்ம ஐஸ்வர்யா நல்ல பேர் எடுக்கங்காட்டி இவ முந்திக்கிட்டாளே! சேது வாராரு. கிட்டக்க வந்துட்டு தமிழ பார்க்குறாரு. "ரொம்ப நன்றி தமிழ்" அப்படிங்கல. "இருக்கட்டும், இருக்கட்டும். உங்க நன்றிய எதிர்பார்த்து ஒண்ணும் நான் பண்ணல" அப்படின்னு திரும்ப, "ப்ளீஸ் தமிழ் நில்லு" அப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டு, "என்ன அதான் நன்றி சொல்ட்டீங்கல்ல." "இல்ல ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு கைய புடிச்சு ஒரு குலுக்கு குலுக்குறாரு. ஈஸ்வரி பாக்குது. ஆஹா! கைய புடிக்கிறானே! அவன் என்ன உன் கையவா புடிச்சான்? ரொம்ப ஆடுற? இல்ல உன் புருஷன் கைய இன்னொருத்தி புடிச்சாளா? சிலுத்துக்கிட்டு இருக்கதுக்கு. என்னடி நீ? அவளோட ஒரிஜினல் புருஷன்டி அவன். எத்தன பேர் இடையில வந்தாலும் போனாலும், ஒரிஜினல் பொண்டாட்டி புருஷன் கூட சேர்ந்து தான் ஆவா. அது நாட்டிலே நடந்துட்டு இருக்கு. நீ வேற. இங்கிட்டு பார்த்தா 2 பேரும் கை குடுக்க தமிழ்ச்செல்வி, "ச்சே பரவால்ல விடுங்க" அப்படின்னு சொல்லிர்றாங்க.
இப்ப ஐஸ்வர்யா 2 மணி நேரத்துல கண்ணு முழிக்குது. கண்ணு முழிச்சோனே எல்லாரும் ஓடுறாங்க. ஆனாலும் இவரு சேது என்ன பண்றாரு, தமிழ பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டே, "அழகர தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல" அப்படிங்கிறாரு. அழகர்லாம் இங்க எப்படிங்க தூக்கிட்டு வர முடியும்? இப்ப மீனாட்சி தூக்கிட்டு வந்தது தப்பு. எதுக்குக்கா மலரக்கா நீங்க தூக்கிட்டு வந்தீங்க? கருப்பு அண்ணன் கூட நீங்க அங்க இருக்கக்கூடாதா? இல்ல ஒரு உயிருக்காண்டி படபடப்பா வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்க தங்கச்சி தாங்க புள்ளைய வச்சுட்டு இருக்கு. "நீ தனத்திட்ட நம்பியா விட்டுட்டு வந்த?" அப்படிங்கிறாங்க. பின்ன என் தங்கச்சி தான் என் புள்ளைய பார்த்துக்க முடியும். இல்ல அது வந்து அதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம்ன்னு சொல்லலன்னா, கண்ணு முழிச்சுட்டான்னு சொல்றாங்க. ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா கண்ணு முழிக்குது. சேதுவ பாக்குது, தேடுது. "மாமா, மாமா" அப்படிங்கல. "ஐசு உனக்கு ஒண்ணும் இல்ல ஐசு." இவரு ஒண்ணும் இல்ல ஐசுன்னு சொல்லியோட தமிழ தாங்க பாக்குறாரு. ஏன்னா பக்குங்குது பொண்டாட்டி அவதாங்கிற ஒரு நெனப்பு இன்னும் இவருக்கு இருக்குங்க. ஏன் அதே மாரி தான் தமிழ்ச்செல்வியும் ஐசு ஐசுன்னோனே அவங்க ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே நவுந்து போறாங்க. திரும்பிக்கிறாங்க. ச்சே! இவர் என்னங்க பண்றது? இருதலை கொலைங்க எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தமிழ்ச்செல்வியும் பாக்குறாரு, ஐஸ்வர்யயும் பாக்குறாரு. சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு, "ஐசு உனக்கு ஒண்ணும் இல்ல." அப்ப டக்குனு ஒரு ஐடியா வருது. "உன்ன காப்பாத்துனது யாரு தெரியுமா? தமிழ்ச்செல்வி தான்." "என்ன சொல்றீங்க?" "ஆமா, மீனாட்சி அம்மா தமிழ்ச்செல்வி தான்." "ஏன் உன் பொண்டாட்டி தமிழ்ச்சின்னு சொன்னா என்ன? கொறஞ்சா போயிரும் உங்க அப்பன்ட்டு மொதலு." இது நான் சொல்றேங்க சேதுவ பாத்து. அப்புறமா ஐஸு பாத்துட்டு, "தமிழு ரொம்ப நன்றி தமிழ். நீங்க மட்டும் இல்லன்னா என் உயிர் என்ன ஆயிருக்கும்?" "பரவால்ல இருக்கட்டும்." அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து, "தமிழு அ த ஐஸு ஐஸு" அப்படின்ட்டு ஈஸ்வரி, சித்ரா எல்லாரும் அவ்வளோ மயக்கமா பேசுறாங்க. "ஐயா பாத்தியாயா நம்ம பிள்ளைய காப்பாத்திட்டா, நம்ம பிள்ளைய காப்பாத்திட்டா" அப்படின்னு சொல்லிட்டு கீழ தமிழ் வந்து, "என் புள்ளைய காப்பாத்துனதுக்கு நன்றி. நான் கெளம்புறேன். உடம்ப பாத்துக்கங்க. ஓவரா இன்னைக்கு தூங்கிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கெளம்ப, "அ தமிழு" அப்படின்னு ஐஸ்வர்யா கூப்பிட, "என்ன?" "என் உயிர காப்பாத்துனதுக்கு நன்றி." "அதான் சொல்லிட்டீங்களே ஏற்கனவே" அப்படின்னு வெளில வராங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு டவுட்டு. சேது வர்றாரு. அவங்க சித்தி, அத்தை அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கறதுனால வெளில வந்து, "தமிழு" அப்படிங்கிறாரு. "என்ன?" நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். அந்த அந்த தேள் என்ன பண்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "அத டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். அத நான் பார்க்கணுமே, எடுத்துட்டு வர முடியுமா?" அப்படிங்கிறாங்க. "எடுத்துட்டு வரதா? இல்ல அங்கேயே போய் பார்க்கலாம். கிளம்புங்க" அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும், இருக்கட்டும். நான் போய் எடுத்துட்டு வரேன்." கருப்பு என்ன பண்றாரு, "போய் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்ல, சேது தமிழ்ச்செல்வி பாக்குது. "வெயிட். இங்க வர்றதுக்குள்ள உயிர் போனாலும் போயிரும். டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்களா? நான் வர்றேன்" அப்படின்னு பறந்து அடிச்சு போறாங்க. தமிழ்ச்செல்வி, சேது, மலர், கருப்பு எல்லாரும் இவங்கள இங்கேயே விட்டுட்டு, அங்க போய் பாக்குறாங்க. பாத்தா, அந்த டப்பாவுல இருக்கு. எடுத்து பாக்குது. "அம்மா ஓப்பன் பண்ணிறாத! ஏதாவது ஆயிரும்" அப்படிங்கிறாங்க. அப்படியே பாக்குதுங்க. ஆடி போகுது. இது சரியான இதுக்குன்னே வளர்க்குறாங்க. "இது காட்டுல வளர்ந்தது தான்" அப்படின்னு அடிச்சு சொல்ல, "எப்படி தமிழ் சொல்ற? கரெக்ட்டா?" அப்படின்னு கருப்பு கேட்க, "எனக்கு நல்லா தெரியும். இத இந்த வீட்ல யாரோ என் புள்ளைக்கு ஆபத்து பண்ணத்தான் போட்டுருக்காங்க. நான் நல்லா அடிச்சு சொல்லுவேன். நான் நல்லா அடிச்சு சொல்லுவேன்னு" கத்துறாங்க தலைய பிடிச்சுட்டு. வராண்டாவுல அதாவது வெளியில நிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வரவே இல்லங்க. இப்ப என்ன பண்றாங்க? "யார் பண்ணியிருப்பா? யாரு பண்ணான்னு கண்டே புடிச்சு தீரணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆஸ்பத்திரிக்கு வாங்க கிளம்புவோம்" அப்படின்ட்டு போறாங்க. இந்த தேளையும் எடுத்துட்டே போய் அங்க சர்ச் பண்ண குடுக்குறாங்களா, அங்க சர்ச் பண்ணி என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. தேள கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. விடவலாம் முடியாது. இத என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுங்க ஈஸ்வரியும் வருதுங்க. சித்ராவும் ஈஸ்வரியும் வந்துட்டு, "எங்க காணோம், ஆள காணோம், யாரையுமே காணோம்" அப்படின்னு கேட்க, மோகன் என்ன பண்ணுது, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்? அந்த தேள பார்க்கணும்னு சொன்னா, அதனால தான் பார்க்க போயிட்டாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுவும், "என்னது போயிருக்காங்களா? ஏன் உனக்கு என்ன?" இல்ல ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேரும். அவ ஏன் அங்க போணும்?" "போனா உனக்கென்ன? அந்த தேள ஏன் இவ பார்க்கணும்? உனக்கென்ன? நீ போ. நம்ம புள்ள பொழச்சுட்டாளான்னு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு மோகனா போயிருது. இங்க ஐஸ்வர்யாவும், சித்ராவும், ஈஸ்வரியும் அப்படியே இழுத்துக்கிட்டு தனியா போகுதுங்க. கரெக்ட்டா அங்க தாங்க நம்ம சேது, தமிழு, நிக்குதுங்க கருப்பும். இதுங்க, "அம்மா என்னம்மா தேள பார்த்து தமிழ்ச்செல்வி கண்டுபிடிச்சுருவாளா? அதாண்டி தெரியல. நான் எப்படியாவது ஐஸ்வர்யா நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி இந்த வாரிசே இருக்கக்கூடாதுன்னு அந்த துண்டுக்குள்ள போட்டு வச்சேன். அதுக்கு இந்த தேளுக்கே அவன் 10,000 வாங்கினான். கொண்டு போய் சுத்தி வச்சா, அது புள்ளைய போடுன்னு பார்த்தா, அது நம்ம புள்ளைய போட்டுருச்சு. நல்ல வேளை ஐஸ்வர்யாவ காப்பாத்தியாச்சு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? ஐஸ்வர்யா தெரிஞ்சா நம்மள வேற திட்டுறாளா என்னன்னு தெரியல. எப்படியோடி நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அந்த புள்ளையும் தப்பிச்சுக்கிச்சே! ச்சே! அப்படின்னு சொல்லையில, அப்படியே ஒட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத. 2 பேரும் அப்படி ஆளுக வரவும் டக்குனு ஸ்க்ரீனுக்குள்ள உள்ளுக்குள்ள போய்க்கிறதுங்க. ஸ்க்ரீன சுத்திக்கிட்டு 2 பேருக்குள்ள லவ்ஸ் வேற ஓடிட்டு இருக்கு. ஆஹா! ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இது பேசுன கேட்க அவங்களால உள்ளுக்க இருக்க முடியல. ரொமான்ஸ் ஆவுது, காதல் ஆவுது. அப்படின்னு கத்திரிக்காய் மேல ஒண்ணு இல்லன்னு தூக்கிக்கிட்டு சின்னமான்னு வாராரு. 2 பேரும் ஆடி போறாங்க. "சேது நீ இதுக்குள்ளயா இருந்த?" அப்படிங்கல. "அடி பாவிகளா! துரோகிகளா! நீங்கலாம் என்ன ஜென்மம்டி? அப்போ அந்த பச்சை மண்ணு என் மீனாட்சிய இந்த உலகத்த விட்டு அனுப்புறதுக்கு வேல பார்த்தது எல்லாம் நீங்க தானா?" அப்படின்னு சும்மா
அப்படி பெல்ட்ட உருகுறாரு. உருகிட்டு பொலின்னு அடிக்க, அங்க ராஜா அங்க வராரு. "என்னப்பாச்சு? என்னாச்சுங்கயில?" தகவல சொல்ல, இந்த விஷயத்த சொல்ல, "குடியா அந்த பெல்ட்ட. எதுக்குய்யா நீ பெல்ட்டால அடிக்கிற? என்னப்பா இவங்கள அடிக்கிறது இல்லையா?" "நான் அடிக்கிறேன் பெல்ட்டால" அப்படின்னு திருப்பி அடிக்கிறாரு. "நிறுத்துங்க" அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அப்பாடா! இவ நம்மள நிறுத்த சொல்ட்டா. நல்லா இருப்ப தமிழு. அவங்க அடிக்கக்கூடாது. என் பெத்த பிள்ளைய நீ பண்ணதுக்கு உன்ன நான் தாண்டி அடிப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. கைய அப்படியே மடக்கிட்டு நங்கு 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 நங்குன்னு குத்தி, என்னமோ தெரியல இந்த வாரம் ஃபுல்லா வில்லிகள் பூரா அடி வாங்குறதா நம்ம கற்பனையில வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன? நம்ம சேதுவும், நம்ம தமிழும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும். ஆனா ஐஸ்வர்யா தான் தியாகச் செம்மலா இருக்கனால, அவங்களோட குட்டு எப்ப வெளிவருமோ, அப்பதான் இவங்க 2 பேரும் சேருவாங்க. பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.